ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரவே உன் அம்மா வந்துள்ளேன். ஒரு நிமிடம் செவி கொடுத்து கேள். உன் நிழல் நானே. உன் அசைவுகளை பார்த்து உன்னை அறிந்து கொள்வேன். பிரச்சனை என்ன, உன் கவலை என்ன என்பது நன்றாக எனக்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே குழந்தையே. உன் வெற்றி வழி செய்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. உன் அம்மா இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? பிறகு ஏன் கவலை உனக்கு தங்கமே? உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றப் போகிறேன். அதற்கு நீ தயாராக இரு. தக்க நேரத்தில் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பேன். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் நீ. உன் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறேன். என் பிள்ளைகள் என்பவர்கள் சாதாரணமாக இல்லை. யாரிடமும் இல்லாத மகத்துவம் அவர்களிடத்தில் இருக்கும். என் பிள்ளைகள் எதற்கும் கலங்க மாட்டார்கள். என் மீது நம்பிக்கை வைத்து என் அம்மா இருக்கும்போது எனக்கு ஏன் பயம் என்று எதையும் துணிந்து செய்வார்கள். எந்த பிரச்சனையிலும் எதிர்த்து நிற்பார்கள். அதனால் கலங்காதே. ஈசனின் படைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதனால் யாருக்கும் யாரும் சலித்தவர்கள் இல்லை. இதை மனதில் வைத்துக்கொள். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தால்தான் சிரிப்பேன் என்றால் யாராலும் இறுதி வரை சிரிக்க முடியாது. நீ மாறிவிட்டாய் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் பல வழிகள் தான் உன்னை மாற வைத்தது என்பதே உண்மை. காலம் எதையும் கற்றுக் கொடுக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள். மகிழ்ச்சியை நீ தேடி போக வேண்டியதில்லை. அதுவே உன்னை தேடி வரும். அன்பு குழந்தையே, உன்னை விரும்புபவர்களை தவறாக பயன்படுத்தாதே. நேரமில்லை என்று சொல்லாதே. உன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. இந்த உலகில் வீணாக்கப்படுவது அன்பு மட்டுமே. உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். நான் அவர்களை வர வைப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே. என்னை நம்பி முறையிட்டவர்களை உன் அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால் பயப்படாமல் இரு செல்லமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். யாம் இருக்க பயமே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.